இந்த வீடியோவில் இந்த ஒயர் கூடையோட அடிபாகம் மட்டும்தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் இந்த வீடியோ அடிபாகம் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் 21 ஒயரும், க்ரீன் கலர் 10 ஒயரும், மொத்தம் 31 ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அளவு 7.25 அடி அளவு வச்சுருக்கிறேன். இப்போ அடி போடலான்னு இருக்கேன். முதல்ல அடி போட்டுட்டு மேல் பாகம் ஒரு வாத்து டிசைன் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல க்ரீன் கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இந்த 7.25 அடி அளவு வச்ச கட் பண்ண ஒயரை நல்லா ஈக்குவலாக ரெண்டாக மடிச்சுக்கணும். சரிசமமாக மடிச்சுக்கின்னு இப்போ மடித்த அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நாட் போடணும். கம்மியாக இருக்கிற பக்கம் எந்த சைடில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ போட்டது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரல பேலன்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெண்டுமும் இது ஈக்குவலாக வரலனா கூட பரவாயில்ல. ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடில் திருப்பிட்டு அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணணும். 5 ஒயர் இந்த சைடில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் பார்டர் மாதிரி முதல்ல 5 பீஸ் ஒயரை ஜாயின் பண்ணோம். கடைசியாக அதே போல் க்ரீன் கலரில் 5 பீஸ் ஒயரை ஜாயின் பண்ணணும். முதல்ல ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். இல்லைன்னா ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் அந்த மாதிரி வரும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ 5 இன்னும் 2 பீஸ் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் 21 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை கண்டினியூவாக ஜாயின் பண்ணணும். 5 பீஸ் ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 6வது ஒயிட்டு கண்டினியூவாக 21 பீஸ் ஜாயின் பண்ணணும். என்ன தான் ஈக்குவலாக வச்சு ஜாயின் பண்ணாலும் அது போடும்போது முன்னும் பின்னும் தான் வரும். நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ கொஞ்சம்தான். அதனால் இதில் 21 பீஸையும் கண்டினியூவாக ஜாயின் பண்ணிக்கணும். கடைசியாக 5 பீஸு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணணும். இருபத்தி ஒரு பீஸும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். 21 பீஸ் ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன்.
கடைசியாக 5 பீஸ் வந்து க்ரீனும், இந்த கடைசி 5 பீஸு க்ரீனும், மொத்தம் 31 பீஸ் வந்து ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது வரிசையும் வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக அடி முழுக்க க்ரீன் கலரில் தான் போடலான்னு இருக்கேன். இப்போ இதில் சென்ட்ரு பாயிண்ட்டுக்காக முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஏன் இந்த அளவுக்கு ஒயரு விடுறேன்னா, இப்போது இதில் தான் வந்து இப்போ நாட் போட்டுக்கினே வரணும். 5 வரிசை இந்த சைடில், அந்த சைடில் 5 வரிசை போட போகிறோம். ஆனால் இதில் வந்து அப்படியே ஒயரை வந்து அப்படியே விட்டுட்டு தான் போடுவோம். இந்த 5 வரிசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஒயருங்களில் இப்படி நிற்க வச்சு ஸ்டெடியாக போடுவோம். அதனால் இந்த அளவுக்கு ஒயர் வந்து விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலான்னு. ஆனால் புதுசாக போடுறவங்களா இருந்தால் விடாதையே கூட ஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலைன்னா பிரச்சனையாக இருக்கும். இப்போ அப்படியே நாட் போட்டுக்கினே வந்து இந்த ஒயர் வரலும் போட்டுட்டு இந்த அளவுக்கு ஒயரை கட் பண்ணி இந்த அளவுக்கு விடணும். இவ்வளோ ஒயர் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த இருக்கிற அளவுக்கு 2வது வரிசை விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி 3வது வரிசையில் ஜாயின் பண்ணணும். 3வது வரிசையும் போட்டுட்டேன். இப்போ இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இதிலிருந்து இந்த பக்கம் 5 வரிசை, இந்த பக்கம் 5 வரிசை. இப்போ இதில் 2 வரிசை போட்டிருக்கேன், இன்னும் 3 வரிசை போடணும். இதில் வந்து 5 வரிசையும் போடணும். ஒவ்வொரு வரிசையும் போடும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணி தான் திரும்பவும் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அடி 11 வரிசை போட்டு முடிச்சிட்டேன். அடிபாகம் மட்டும்தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேல் பாகம் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க.